Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை பார்க்க போறோம். நேரம் மற்றும் வேலையை இது பார்ட் 3 வீடியோ. சரிங்களா? பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நேரம் மற்றும் வேலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1ல நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம் அப்படின்றதுலயும் நேரம் மற்றும் வேலை கணக்குகள் இருக்கு. அதுல தான் பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருந்தோம். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ வந்து 7th டேர்ம் 1ல போட்டிருந்தோம். இப்போ 8th டேர்ம் 3ல நேரம் மற்றும் வேலை அப்படின்ற தலைப்பிலே கணக்குகள் இருக்கு. அதை வந்து பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, உள்ள போவோம். 8th டேர்ம் 3 நியூ புக்கு பாருங்க. இந்த நேரம் மற்றும் வேலையில நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா, குழுக்களா இருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைப்பு. ஏ மட்டும் தனியாக எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு, பி மட்டும் தனியாக எவ்வளவு நாள் வேலை செய்யறாரு, ஏபி சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க, அப்படி தனித்தனியா இருந்தா அது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப்ல திறன் வச்சு வரும். அப்படி வந்தா அது மூணாவது டைப் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இருந்தா அந்த MD/Wன்ற ஃபார்முலா போடணும். செகண்ட் இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. மூணாவது இருக்கிறதுக்கு வந்து ET அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் குழுக்கள் தான். இந்த 5 நபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்தாது அது ஒரு குழு. அப்ப இந்த MD/W ஃபார்முலா தான் போட போறோம். இப்போ 2 குழு இருக்கு. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் செய்து முடிப்பார். எனில் 50 நபர்கள் 50 வேலையை எவ்வளவு நாளில் செய்து முடிப்பார். இப்போ 2 குரூப் இருக்கனால என்ன பண்றேன், M1 D1 W1 M2 D2 W2. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள்களில் முடிக்கின்றனர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்றாங்க. இப்போ இங்க பாருங்க, அடிச்சு போட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது என்னது 5, இந்த சரி D2. ஸோ செகண்ட் குழு, ரெண்டாவது குழு வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 5 நபர்கள் 5 நாள்ல வேலையை முடிச்சிடுறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுதான் பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த M1 D1 W1 இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், விட்டுறலாம். 2 குரூப்லையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல கொடுக்கலாம், செகண்ட் குரூப்ல கொடுக்க மாட்டாங்க, இப்படியே விட்டுறலாம். சரிங்களா? இப்போ வேலையை கொடுக்கலன்னா விட்டுறலாம். சில நேரம் ஹவர்ஸ் கொடுப்பாங்க. ஹவர்ஸ் கொடுத்தா இந்த ஹவர்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். M1 D1 H1/W1 எடுத்துக்கலாம். ஹவர் கொடுத்தா ஹவர் எடுத்துக்கலாம், ஹவர் கொடுக்கலாம் எடுத்துக்க தேவையில்ல. சில நேரம் டேஸ் கொடுக்காம ஹவர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அப்போ டேஸை விட்டுட்டு ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படி தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி மற்றும் அந்த வேலையை எவ்வளவு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபார்முலா மெத்தடில் நீங்க போடலாம். ஃபார்முலா மெத்தட் என்னது, ஏ 24, ஏபி A+B 2 பேர் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா, A+Bல A மற்றும் B சேர்ந்து 6 நாள் முடிக்கிறாங்க. அப்ப AB/A+B is equal to 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை. இதான் ஃபார்முலா. இப்போ இதுல ஃபார்முலா போட்டீங்கன்னா 24B divided by 24 plus B is equal to சேர்ந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க. பாருங்க, இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது அந்த சைடு கொண்டு போய் 24B is equal to 6 × 24 plus B. என்ன போகும், இந்த 6 உள்ள போடுவீங்க, 6 × 24 plus 6B. இந்த 6B லெஃப்ட் சைடு கொண்டு போவீங்க, 24B minus 6B is equal to 6 × 24 கொண்டு போவீங்க. இப்போ 18B வரும். 18B is equal to 6 × 24. இப்போ B is equal to 6 × 24 divided by 18. 1 6 6 3 6 18, 1 3 3 8 3 24. ஸோ Bங்கிறது வந்து 8 அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபார்முலால போட்டு பண்றது. இப்போ ஒருத்தர் 2 பேருன்னா இந்த மாதிரி ஃபார்முலால போட்டு பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா 3 பேருன்னு வரப்போ நம்ம கஷ்டமா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு மெத்தட் சொல்றேன். அந்த ஜென்ரல் மெத்தடை வச்சு 1 பேரா இருக்கட்டும், 2 பேர், சரி 2 பேரா இருக்கட்டும், 3 பேரா இருக்கட்டும், நம்மளால கண்டுபிடிக்க ABCன்னு கொடுத்தா கூட நம்ம அதை அந்த மெத்தடை வச்சு நம்ம போட முடியும். பட் அந்த மெத்தடை நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் AB Cன்னு கொடுத்தாங்கன்னா C போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் A+B 2 பேரும் சேர்ந்து சேருது. அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ A வந்து 24 நாள்ல முடிக்கிறார். B எவ்வளவு நாள்ல முடிக்கிறான்னு அதான் கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அப்ப AB சேர்ந்து 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்படி லெஃப்ட் சைடு போட்டுக்கிறீங்க. இதை வந்து லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு ஃபில் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப யோசி நான் சொன்னது அப்படியே செய்யுங்க. ஒரு சும்மா ஒரு இது மாதிரி தான், நம்ம கட்டமா ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாங்க. 24க்கு 6க்கும் எல்சிஎம் போட்டீங்கன்னா 24 தான் வரும். சரிங்களா? 6 போட்டீங்கன்னா ஒரு 12 4 ஒரு 6 திருப்பி 24 தான் எல்சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 24 வந்துருச்சா? இப்போ 24 வச்சு என்ன பண்ணணும்னா அந்த ரைட் சைடு இருக்கிறத ஃபில் பண்ணணும்.
எப்படி சார் ரைட் சைடு ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ உங்களுக்கு இருக்குது, ரைட் சைடில் உங்களுக்கு வேல்யூ வேணும்னா எல்சிஎம் இப்போ இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ வச்சு வகுக்கணும். எல்சிஎம்மை லெஃப்ட் சைடு வேல்யூவை வச்சு வகுக்கணும். ஒரு 24 ஒரு 24 1. இப்போ 1 இங்கே போட்டுருவீங்க. இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு 6 இருக்குது. ரைட் சைடு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதால வகுக்கணும். 1 6 6 4 6 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். சாரி 4 இங்கே. இப்போ ரைட் சைடு நான் ஃபில் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு வேல்யூ வச்சு ரைட் சைடு வேல்யூ ஃபில் பண்ணிட்டேன்னா இது 0.1. 0.2 என்னன்னா, இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடில் இருக்கிறத கூட்டுனா தான் கீழே வரும். ரைட் சைடு இருக்க எல்லா வேல்யூயும் கூட்டினா தான் கீழே உங்களுக்கு விடை கிடைக்கும். இப்போ கீழே 4 இருக்குது, மேலே இங்கே 1 இருக்குது. அப்போ மிச்சம் இங்கே எத்தனை தான் இருக்கணும்? 3 தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா 1 + 3 கூட்டினா தான் கீழே 4 வரும். ஓகே, இப்போ ரைட் சைடில் எனக்கு 3 வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் சைடு எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? திருப்பி எல்சிஎம்மை ரைட் சைடு வேல்யூ வச்சு வகுப்பேன். எப்பயுமே வகுக்க தான் செய்யணும். இப்போ ரைட் சைடு வேல்யூ என்னது? 3. 3 எத்தனை? ஒரு 3 3 8 3 26. ஸோ 8. இப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வார்? 8 நாள் செஞ்சிருவார். இப்போ இதுதாங்க கணக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, எல்சிஎம் கண்டுபிடி. எல்சிஎம் கண்டுபிடிச்சு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஃபில் பண்ணு. ஃபர்ஸ்ட் உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிறத கூட்டினா தான் கீழே விட வரும். அப்போ கீழே 4 இருந்துச்சுன்னா மேலே என்னவா இருக்கும்? 3 கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போட்டுருங்க. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்புறம் மிச்சம் இருக்க இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இது வந்து ஒரு பசில் மாதிரி, ஒரு கேம். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பசில்ஸ் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி கட்டமாக இருக்கும், அந்த கட்டத்தெல்லாம் ஃபில் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக முடிஞ்சு போயிடும். இப்போ 8ன்றது உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கணக்காக தான் இருக்கும். சில நேரம் வந்து ஏ 24 நாளில் முடிக்கிறார், பி வந்து 8 நாளில் முடிக்கிறார், A + B சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கணக்கு இதே கணக்கு அந்த மாதிரி மாடலில் சொல்கிறேன் உங்களுக்கு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து 24 நாளில் முடிக்கிறார், பி வந்து 8 நாளில் முடிக்கிறாரு. அப்போ A + B சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் அந்த ஃபார்முலாலையும் நீங்கள் போடலாம். A 8 24, B 8 24 + 8 அப்போ என்ன வருதுன்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் அந்த கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுக்கிட்டு எனக்கு இருக்க நம்பர், எனக்கு என்னென்ன நம்பர் இருக்குது? 24 8 தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் எந்த நம்பர் தானோ அதை வச்சு நீங்கள் எல்சிஎம் போட்டுடலாம். 24 8 தான் உங்களுக்கு இருக்குது, அதை வச்சு எல்சிஎம் போட்டிங்கன்னா 24 வரும். அப்போ ரைட் சைடு ஃபில் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு வேலையை வச்சு வகுப்பீங்க. 24/24 1, 24/8 3, 3/24. சரிங்களா? அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இங்கே இருக்கிறது கூட்டி தான் கீழே போடணும். 1 + 3 4. இப்போ ரைட் சைடு வந்து 4 இருக்கு, லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ வரும்? 24 / 4 6 நாள் 24. ஸோ 6. இப்போ A B 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் வேலையை முடிப்பாங்க. இப்படி போட்டுடலாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த உள்ள பங்கீட்டு பெருக்கல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. பட் இதை வச்சு இன்னும் நிறைய கணக்குகள் போடலாம் இந்த ஒரே மெத்தடை வச்சு. இப்போ இந்த கணக்கு பாருங்க. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறார். பி ஆனவர் ஏஐ விட 40% திறன் வாய்ந்தவர். திறன். அப்போ இது 3வது மாடல், இடி மாடல். இடி இப்போ 2 குரூப் இருக்கா, ஏபின்னு. E1 T1 = E2 T2. இது வந்து ஏவோட இது பியோட இது. ஈங்கிறது வந்து திறன், டீங்கிறது வந்து டைம். சரிங்களா? இப்போ ஈங்கிறது வந்து திறன், டீங்கிறது டைம். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? E1 T1 வந்து கொடுத்துட்டாங்க. ஏ ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார் = E2 T2ன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த திறன் எப்படி சார் இது பண்ணுறது? இந்த ஏ 40% கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஏ பின்னு எழுதிக்கங்க. இதில் யார் திறன் அதிக வாய்ந்தவர்? பி ஆனவர் ஏ விட 40% கூடுதல். அப்போ பி தான் ஏவை விட கூடுதல். யார் திறன் அதிகம்? பி தான் திறன் அதிகம். திறன் அதிகமானவரை விட்டுருங்க. யார் கம்மியானவோ பாவம் அவருக்கு ஒரு 100 மார்க்கை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? யார் கம்மி? ஏ தான் கம்மி, பி வந்து திறமைசாலி. அப்போ ஏக்கு வந்து ஒரு 100 போட்டுருங்க. பி வந்து ஏவோட 40% அதிகம் இல்லையா, அதனால 140. பி வந்து ஏவோட எவ்வளோ அதிகம்? 40 அதிகம், 140. இவ்வளோதாங்க. இதுதான் E1, இதுதான் E2. ஃபில் பண்ணியிருக்கேன். 100 ஏ தானே 100 100 × 35. பி வந்து 140. டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ T2 = 100 × 35 / 140. 0 0 கட் பண்ணுங்க. I 2 10, 7 2 14, 1 7, I 7 35, I 5 25. ஸோ இதான் ஈட்டு கணக்கு. ஈட்டு கணக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ சிம்பிள். E1 T1 E2 T2ன்னு போட்டுறீங்க. கொடுத்துறத ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் E1 E2 உங்களுக்கு தெரியாது, அதனால ஏ இவ்வளோ திறமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்க.
ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அடிச்சு போட்டிங்கன்னா. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கும் அதே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை, அது பழைய மாதிரி கணக்கு, ஏ என்பவர் ஒரு வேலை 10 நாட்களில் முடிப்பார், பி தனியே ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார் எனில் இந்த வேலையை செஞ்சு முடிக்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? ஒரு வேலை தனித்தனியாக திறமை, இது வந்து ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறார், பி வந்து 15 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் அதிகம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகம் பணம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் போட்டாவே போதும். நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மெத்தட். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க, நான் என்ன சொன்னால், கொடுத்துருக்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்க வேலையை வச்சு எல்சிஎம் பாருங்க. 10 15 5 2 10 3 15 2 6 6 6 30. ஸோ எல்சிஎம் வந்து உங்களுக்கு 30ன்னு வருது. சரிங்களா? இப்போ 30 வந்து 30 60 எந்த வேணால் எல்சிஎம் வச்சுக்கலாங்க. ஆனால் கணக்கு ஒரே மாதிரி தான் வரும். 30 எல்சிஎம் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுவேன், ரைட் சைடு எங்களுக்கு வேணும்னா லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவால் வகுப்பேன். 10ஆல் வகுத்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கிது? 3. அதுக்கப்புறம் 30 15ஆல் வகுத்தோன்னா எனக்கு 2 கிடைக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவேன், அடுத்த ஸ்டெப்பு இங்கே இருக்கிறத போட்டு கூட்டணும். ஓகேங்களா? இப்போ அது கூட்டணுன்றது வந்து ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் ஏபி இங்கே கூட்டி 5ன்னு வரும். இப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோன்னு வந்துறது இங்கே கண்டுபிடிச்சி போடலாம். ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ரைட் சைடு உங்களுக்கு 5ன்னு இருக்குது. 30 / 5 என்ன பண்ணுவீங்க? 6 5 30. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்ம இங்கே கேட்குறது வந்து ஏவும் பியும் சேர்ந்துன்றது கேட்கல. அப்போ நம்ம இந்த ஸ்டெப்போடய நம்ம நிறுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பிரிக்க போகிறோம். பிரிக்கிறதுக்கு என்னன்னா, அந்த ரைட் சைடு இருக்க வேலையை பயன்படுத்த போகிறோம். பணத்தை பிரிக்கிறதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, ரைட் சைடு இருக்க வேலையை பயன்படுத்துவீங்க. ஏன்னா ரைட் சைடு இருக்குது திறன். அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு நீங்கள் ஏன் சொன்னேன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொன்னேன். ரைட் சைடு இருக்குது திறன். ஒரு நாள் அவங்க செய்யக்கூடிய ஒரு நாளில் இவ்வளோ வேலை முடிப்பாங்கன்ற அந்த திறன். சரிங்களா? இப்போ ஏ வந்து 3, பி வந்து 2. ஸோ திறமை எவ்வளோ அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பணத்தை பிரித்து கொடுக்க முடியும். இப்போ 3:2 3:2 மொத்தம் 2 லட்சம் ரூபாவை 3:2ன்னு பிரிக்கணும். இப்போ விகிதம் மற்றும் விகிதாசாரம் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம வீடியோ ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கோம். அதை சொல்லியிருப்போம். இப்போ உங்கள் அப்பா இருக்காரு. அவர் வந்து கேக்கை வந்து பிரித்து கொடுக்கணும். 3:2ன்னு பிரித்து கொடுக்கணும். அப்போ எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கணக்குகள் அதில் பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்னா, ஸ்டெப்பு வந்து இந்த இதை கூட்டணும். அந்த விகிதம் இருக்கு இல்லையா, இந்த விகிதத்தை கூட்டணும் என்ன வருது? 5ன்றது வருது. இப்போ மொத்தம் அந்த மொத்தத்தை அதால் வகுக்கணும். உங்களுக்கு கூட்டி வந்ததால் வகுக்கணும். 5 1 5 5 4 5 20. மிச்சம் எத்தனை 0? 1 2 3 4 4 0. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா 2ஐயும் கூட்டி மொத்தத்தால் வகுத்துறீங்க. 5 4000 வந்துருச்சு. இப்போ ஏக்கு வேணும் அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ? 3. அந்த வந்த விடையால் பெருக்கணும். 3 12 3 4. இதுவே பி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,20,000 ரூபாய். இதுவே பி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்த விடையால் பிக்குரியதை பெருக்கணும். 2 8. இந்த வந்த விடை என்னது? 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் பிக்கு மட்டும் பெருக்கினா 80,000 ரூபாய் வந்துடும். ஏக்கு கேட்டனால நம்ம ஏக்கு மட்டும் பெருக்கணும். 1,20,000 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இந்த ஸ்டெப்ஸ்னால என்ன பண்ணுறோம்னா, ரைட் சைடு இருக்க அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ வந்து விகித மாதிரி 3:2ன்னு போட்டுட்டு ஏக்கு எவ்வளோ பணம், பிக்கு எவ்வளோ பணம்ன்றது போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5ன்றது 5ன்றது மொத்த பணத்தை வகுத்துட்டு அது இருக்கணும். இப்போ பாருங்களேன், இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் வருது பாருங்க. நேரம் மற்றும் வேலை வருது. அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதோட கணக்கையும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கான்செப்ட் இருக்கனால இந்த மாதிரி கணக்குகள் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கணக்கை நல்லா திருப்பி கூட போட்டு பாருங்க. இப்போ இந்த கணக்கு பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் குழுக்கள், ஃபர்ஸ்ட் மாடல். நான் அதை ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கின்றனர். டைம் கொடுத்துறாங்க, டேட் கொடுத்துறாங்க. வேலை ஒரு வேலைன்ட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் செய்து 20 நாட்களில் முடித்தா எத்தனை ஆண்கள் தேவைன்றாங்க? M2. அதாவது M1 D1 H1 M2 D2 H2. ஏன்னா வேலை 2 இடத்துலையுமே வேலை எவ்வளோன்னு சொல்லலை, வேலை ஒரு வேலைன்ட்டாங்க. இப்போ ஒன்று வச்சுக்கலாம். அப்போ அதான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து M2 வேணுன்றப்போ இந்த எல்லா வேலையும் இந்த சைடு கொண்டு போயிட்டு அடிச்சு போனால் எனக்கு ஆன்சர் வந்து 162 கிடைச்சிடும். இதை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து அந்த குழுக்கள் கணக்கு தான். இதுவும் ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு தான். போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்றத
கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு போகிறேன். இதுவும் இந்த குழுக்கள் கணக்கு தான், M1 D1 அந்த கணக்கு தான் போட்டு பாருங்க. இதுவும் அகைன் அதே மாதிரி தான், 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் எப்படின்னு வரும். ஆனால் இதில் என்னன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுவாங்கன்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 6 சரக்கு வண்டி 5 நாட்களில் 135 டன், அதுதான் வேலை, எவ்வளோ வேலை இது பண்ணுறாங்கன்னு. இதே மாதிரி 180 டன் சரக்குகளை 4 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை வண்டி தேவை? வண்டி தான் இங்கே M, ஆட்களுக்கு பதிலாக வண்டி அந்த வேலை செய்யுது. சரிங்களா, ஃபில் பண்ணிட்டு பாருங்க. 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 M1 D1 வேலை W. இங்கே வந்து வேலை வந்து 180 நாள், 4 வந்து 4 நாட்களில் M2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த M2 வச்சுட்டேன்னா 6 × 5 × 180 டிவைடட் பை 4 × 135. சரிங்களா, இப்போ இதை அடிச்சு போடணும். இதை அடிச்சு போடலாமா? இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு விடை வருது அப்படின்றத பாருங்க. விடை வந்த பின்னாடி 10ன்னு விடை வரும். சரிங்களா, 10ன்னு விடை வரும். ஏன்னா M2 வந்து அடிச்சு போட்ட முன்னாடி 10ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு கூடுதலாக எவ்வளவு பேர் தேவை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க? 6 சரக்கு வண்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 6 சரக்கு வண்டி இருந்துச்சு. கூடுதலாக உங்களுக்கு எவ்வளவு சரக்கு வண்டி தேவை? இப்போ இவ்வளவு வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை சரக்கு வண்டி தேவை? 10 சரக்கு வண்டி தேவை. அப்போ கூடுதல் எவ்வளவு சரக்கு வண்டியா இருக்கு? 6 சரக்கு வண்டி முதல்ல இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வேலை 180 டன்னு ஆகினால உங்களுக்கு 10 சரக்கு வண்டி தேவைப்படுது. இப்போ எவ்வளவு கூடுதலா இருக்கு? 4 சரக்கு வண்டி கூடுதலா இருக்கு. சரிங்களா, அதாவது இதான் ஹோம்ஒர்க்கு. இதை போட்டு பாருங்க. இதுல ஒரே ஒரு டியூஷன் என்னன்னா விடை 10ன்றது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு 10 போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க கேட்டது கூடுதலாக எவ்வளவு தேவை அப்படின்றாங்க. அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது. இப்போ உங்களுக்கு 10ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 6 இருக்கனால இன்னும் 4 சரக்கு வண்டி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்றது நீங்க போடணும். ஓகே, இந்த கணக்கு பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை செய்து 3 மணி நேரத்தில் முடிப்பார். ஏ மற்றும் சி அந்த வேலையை செய்து 6 மணி நேரத்தில் முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு நல்லா முடிப்பான்றாங்க. இப்ப பாருங்களேன், ஏ தனியா சொல்லிட்டாங்க, பி சியும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க, ஏவும் சியும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள முடிப்பாங்க அப்படின்றது இங்க ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க எப்படி பண்ணுவீங்க? அந்த ஃபார்முலால போட்டு பண்ணலாம். பட் வந்து அதோட நம்ம மெத்தட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ எல்சிஎம் போடுங்க. 12 3 6. இந்த 3க்கு எல்சிஎம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 12 கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏன் 12 எடுத்துக்கலாம்னு சொல்றேன்னா, இப்போ 12 இது எல்லாத்தாலும் அடிபடும். அதனால நீங்க 12 எடுத்துக்கலாம். இல்லைன்னா எல்சிஎம் பார்த்தும் நீங்க போடலாம். இப்போ 12 நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ 12 எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு இந்த வேல்யூ இருக்கு, ரைட் சைடு இந்த சைடு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க தேவையில்லையா சார் அப்படின்னா, ஆமா. இப்போ இந்த 12 இருக்கு, இந்த 3 12ஆல போகும், 6 12ஆல போகும்ன்றனால இந்த 12 நம்ம எல்சிஎமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 12 இருக்கு. இப்போ ரைட் சைடு எனக்கு ஒரு வேல்யூ வேணுன்றனால லெஃப்ட் சைடு இருக்கிறதால வகுப்பேன். எல்சிஎம் 12, லெஃப்ட் சைடு எனக்கு 12 இருக்கு 1. இப்போ 12 லெஃப்ட் சைடு எனக்கு 3, 4 12, இங்க 2. சரிங்களா, இப்போ பாருங்க உங்களுக்கு வேற என்னென்ன தேவைன்னு பாருங்களேன். இந்த கூட நான் அழிச்சிடறேன். பி தனியா என்ன செய்ய எவ்வளவு நாள்ல செய்யறாரு, சி தனியா எவ்வளவு நாள்ல செய்யறாரு, அதெல்லாமே நமக்கு தெரியாது. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் கொடுத்துருவோம். இங்க பாருங்களேன், பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 நாள் செய்யறாங்க. இது வந்து ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லலாம், திறனுன்னு சொல்லலாம், ஒரு நாள் வேலைன்னு சொல்லலாம். ஒரு நாள் அவங்களால எவ்வளவு வேலை செய்ய முடியும்ட்டு. இப்ப பாருங்களேன், ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாங்க. ரைட் சைடு தான் இருக்கணும் எப்பயுமே, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வர்றது விடை. சரிங்களா, இப்போ ரைட் சைடு பாருங்க, ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாங்க. ஏ மட்டும் ஒரு வேலை செய்யறாரு. இப்போ சி மட்டும் எத்தனை வேலை செய்வார்? ஏவும் சியும் சேர்ந்து 2 வேலை செய்யறாங்க. ஏ மட்டும் ஒரு வேலை செஞ்சா அப்ப சி எத்தனை வேலை செய்வாரு? சியும் ஒரு வேலை தான் செய்வாரு. புரிஞ்சுங்களா, சி வந்து ஒரு வேலை தான் செய்வார். இப்போ அதே மாதிரி இந்த கணக்கு வாங்க, பியும் சியும் சேர்ந்து 4 வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யறாங்க? 4 வேலை செய்யறாங்க. அப்போ சி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாரு? ஒரு வேலை செய்யறாரு. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப சி மட்டும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாங்க. சி மட்டும் ஒரு வேலையை செய்யறாரு ஒரு நாளைக்கு. அப்ப பி மட்டும் எத்தனை வேலை செய்வாரு? மிச்சம் இருக்க 3 வேலை செஞ்சிருவாரு. இப்ப பி மட்டும் 3 வேலை. பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு விடையை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் பாருங்களேன். இப்போ ஒரு கணக்கு நான் வந்து பி மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன்னா, சார் சி மட்டும் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சோம். இப்போ
ரைட் சைடு கிடைச்சிருச்சுரா. ரைட் சைடு வந்து பி மட்டும் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாருன்னு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு தான் விடை, லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் விடை. ரைட் சைடு இருக்கிறது எப்பயுமே நம்ம கணக்கு போடுறதுக்காக பயன்படுறது. இப்போ எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 12 நான் 3ஆல் வகுத்துறேன், வந்துச்சுன்னா 4, ஒரு 4, இப்போ 4ங்கிறது வருது. 4 மணி நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிறது. இப்போ இதுவே சிக்கு கேட்டிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க, 1 ரைட் சைடு 1 இருக்கு, இப்போ 12 டிவைடட் பை 1 லெஃப்ட் சைடு, அப்போ எனக்கு 12 வந்துடும். இப்போ சி மட்டும் 12 நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ கணக்கு திருப்பி ஒரு இடம் சொல்கிறேன். ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பான்ட்டாங்க, பி பிளஸ் சி 3 நாளில் முடிப்பாங்க, ஏ பிளஸ் சி 6 நாளில் முடிப்பான்ட்டாங்க. நமக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்கல. அதுக்கு என்ன கேட்டாங்கன்னா பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வாங்கன்றாங்க. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன் 12ன்னு, லெஃப்ட் சைடை வச்சு ரைட் சைடு எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்க்குறேன். இப்போ ஏ இங்கே தனியாக இருக்காரு, அடுத்து ஏ இருக்கிறது இங்கே. ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறார், ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாங்க. அப்போ சி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சிருவார். எல்லாமே ஃபில் பண்ணுறதா ரைட் சைடு ஃபில் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு இருக்கிறது விடை. சரிங்களா? இப்போ ஏவும் சியும் சேர்ந்து 2 வேலை செய்கிறாங்க, ஏ மட்டும் ஒரு வேலை செய்கிறாரு, அப்போ மிச்சம் ஒரு வேலையை சி செஞ்சிருவார். ஓகேங்களா? இப்போ இங்கே வரீங்க, பியும் சி சேர்ந்து 4 இது செய்கிறாங்க, சி மட்டும் 1 முடிக்கிறார், அப்போ பி என்ன பண்ணுவார், மிச்சம் இருக்க 3 முடிப்பார் அப்படின்றது. இப்போ ரைட் சைடு எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் எனக்கு பி மட்டும் தனியாக எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்றாங்க, 12 டிவைடட் பை ரைட் சைடில் இருக்கிறத போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த கணக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு தப்பே இல்லாமல் வந்துடும். ஆனால் அந்த மற்ற 1/2 1/3 அந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கனால தான் அந்த மெத்தடை விட்டு நான் இந்த போட சொல்கிறேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர், பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கின்றனர், ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர். சரிங்களா? ஏ பி சி எல்லாரும் தனித்தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதே தான் எல்சிஎம் போட போகிறோம். 12 15 20. இப்போ இதுக்கு எல்சிஎம் போடுவோம், 3 போடுவோம், 4 12 5 15 20 அப்படியே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம், 4 போடலாம், 1 4 5 4 5 20. அப்போ 5 போட்டோம்னா எல்லாமே 1 1 ஆயிரும். ஸோ 4 20 23 60. இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து 60 கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடு இது இருக்கு, ரைட் சைடு இது இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் லெஃப்ட் சைடை வச்சு ரைட் சைடு எல்லாம் ஃபில் பண்ண போகிறேன். 60 டிவைடட் பை 12 இந்த ஃபர்ஸ்ட் இது வர்றதுக்காக 12 5 5 60 டிவைடட் பை 15 4 15 60 4 60 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 3. அப்போ எனக்கு இங்கே 3 போட்டு பாருங்க. இந்த சைடு இருக்கிறத கூட்டினா கீழே எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா எத்தனை வருது, 9 12. அப்போ லெஃப்ட் சைடு அதான் கூட்டு பாருங்களேன். லெஃப்ட் சைடு எப்படி கூட்டு பாருங்க, ஒரு ஏ இங்கே ஒரு ஏ 2 ஏ வருது, 2 ஏ வருது. பி பாருங்க 2 பி இருக்கு, பிபி 2 பி. சி பாருங்க 2 சி இருக்கு. அப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2 ஏ 2 பி 2 சின்னு வருது. இப்போ 2 பொதுவாக எடுத்துக்கலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இப்போ இந்த 12ன்றது வந்தது என்னதுன்னா 2 தடவை ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் 12. அப்போ ஒரு தடவை ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து எவ்வளவா இருக்கும், 6. இப்போ ஏவும் பியும் சி சேர்ந்து ஒரு நாளில் ரைட் சைடு ஒரு நாளில் 6 வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு நாளில் 6 வேலையை முடிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா இப்போ 60 டிவைடட் பை 6ன்னு போட்டு இங்கே 10ன்னு போட்டுப்பீங்க. 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 10 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் கணக்கு கேட்டிருக்குது என்னன்னா ஏ தனியாக எவ்வளோ நாளில் செய்வார், பி தனியாக எவ்வளோ நாளில் செய்வார், சி தனியாக எவ்வளோ நாளில் செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 6, எல்லாமே ரைட் சைடில் தான் வரணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 6. இப்போ ஏ மட்டும் என்ன வருது, இப்போ ஏ பிளஸ் பி வந்து 5. இந்த சைடு எடுத்துறேன். ஏ பிளஸ் பி வந்து உங்களுக்கு 5. கீழே பாருங்க 3 பேர் சேர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து 6 வேலை செய்கிறாங்க. அப்போ சி மட்டும் எத்தனை வேலை செய்வார், சி மட்டும் ஒரு வேலை செய்வார். எப்போ இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு, சி மட்டும் ஒரு வேலையை செய்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது இது எடுங்க. ரெண்டாவது இது பி பிளஸ் சி சேர்ந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, 4 வேலையை முடிக்கிறார். ஆனால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலையை முடிக்கிறாங்க. இப்போ பியும் சி சேர்ந்து 4 வேலை,
3 பேர் சேர்ந்து 6 வேலை. அப்ப ஏ மட்டும் எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? பியும் சியும் 4 வேலை. அப்ப ஏ வந்து 2 வேலை செய்வார். கரெக்டா? ஏன்னா மொத்தம் 6, பியும் சி சேர்ந்து 4 முடிச்சிட்டாங்கன்னா ஏ வந்து மிச்சம் 2 வேலை செஞ்சிருவார். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது இது வாங்க. மூணாவது இது ஏ பிளஸ் சி. ஏவும் சியும் சேர்ந்து மூணு வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒரு எத்தனை செய்யறாங்க? 6 செய்யறாங்க. ஏவும் சியும், ஏ அண்ட் சி சேர்ந்து 3 வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ பி மட்டும் எவ்வளவு செய்வார்? மிச்சம் இருக்க 3 வேலை. பி மட்டும் மிச்சம் இருக்க 3 வேலை. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. இப்போ லெஃப்ட் சைடு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எல்சிஎம் 60. 60 வச்சு போட்டுடலாம். 60 டிவைடட் பை 1. ஸோ 60. 60 டிவைடட் பை 2 30. 60 டிவைடட் பை 3 20. பாருங்க, ஏ 30, பி 20, சி 60. சார் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு எக்ஸாம் ஆலையும் இப்போ எளிமையாக வரும். ஒருவேளை சார் இந்த கணக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வேறு மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே வந்து ஒரு மெத்தடை வச்சு எல்லா கணக்கும் நம்ம போடுறது. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு அகைன் போட்டு பாருங்க. இப்போ பாருங்க, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை 15 நிமிடங்களில் எடுத்து கொள்கிறார் முடிக்கிறதுக்கு. அதே வேளையை தச்சர் பி ஆனவர் 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 22 நாற்காலியின் பாகங்களை பொருத்துறாங்க. அப்போ எவ்வளவு மணி நேரத்துல பொருத்துவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அதாவது 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு செய்வாங்க. இப்போ ஒரு நாற்காலி எடுத்துறதுக்கு இப்போ இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 15 எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ எல்சிஎம் 15. ரைட் சைடு வேணுன்றதுனால 15 டிவைடட் பை 15 எனக்கு 1 வருது. அதுக்கப்புறம் 15 டிவைடட் பை 3 3 15. ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்க. வந்து சாரி, இங்க பாருங்க, ஏ வந்து என்ன பண்றது? 15 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய பி ஆனவர் ஏயை விட 3 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்ப பிங்கிறது வந்து 3 கிடையாது, பிங்கிறது 18. ஏன்னா ஏவை விட 3 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். ஏ வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறார், பி வந்து ஏவை விட 3 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கிறார். அப்ப 18 நிமிஷம். அப்ப 15க்கும் 18க்கும் எல்சிஎம் போடணும். 15க்கும் 18க்கும் எல்சிஎம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 போனா 5 15, 6 18, 6 30, 90. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 90 வருது. அப்போ 90 டிவைடட் பை 15. 90 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் 6 வரும். 90 டிவைடட் பை 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வரும். சரிங்களா? 6 5. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுவோம்? 2 பேரும் சேர்ந்துக்கிறதுனால இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு 11. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு இதை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு வரணும் அப்படின்னோம்னா 90ஆல் 11 இருக்கணும். வகுத்து போட முடியாது, அதனால் அப்படியே வச்சுப்போம். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு இதை வந்து எவ்வளோ நேரத்தில் பொறுத்துவாங்க? 90 பை 11 நிமிஷத்தில் பொறுத்துவாங்க. ஒரு இதை ஏவும் பியும் சேர்ந்து 90 பை 11 நிமிஷத்தில் பொறுத்துவாங்க. நம்ம கேட்குறது என்னன்னா 22 நாற்காலிகளை எப்போ பொறுத்துவாங்க அப்படின்ட்டு. இப்போ 22 இன்ட்டு 90 பை 11. 1 11 2 11 22 9 2 18 180. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு பொறுத்த அளவுக்கு இந்த கீழே இங்கே வர்றது வந்து என்னது? ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ இதில் பொறுத்துவாங்க அப்படின்னப்போ 90 பை 11 வருது. இப்போ ஒரு நாற்காலிக்கு 90 பை 11னா 22 நாற்காலிக்கு என்ன பண்ணுறது? 22 இன்ட்டு 90 பை 11 போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடுது 180. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் கணக்கு, ஒரு வேலை முடிக்க ஒரு ஆண் வந்து என்ன பண்றாங்க? 30 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். இப்போ இந்த மாதிரி கணக்குகள் தான் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏ பின்னு வச்சுக்கலாம், ஆண் பெண். ஆண் வந்து 30 நாள், பி வந்து பின்றது பெண். சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுட்டு போறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி எல்சிஎம் தான். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நீங்கள் 30னே வச்சுக்கலாம். ஏன்னா 30 வந்து இதில் போகும் இல்லையா. இப்போ 30 எல்சிஎம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடை வந்து வகுக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா இங்கே 1 வரும். இப்போ திருப்பி 30 டிவைட் பை 6 5 வரும். சரிங்களா? சாரி அகைன் தப்பு பண்ணிட்டேன். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கிறாங்க. ஏ வந்து 10, பி வந்து 6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 10 6 ரெண்டாவது போட்டோம்னா 2 10 3 6. ஸோ 2 10 30. எல்சிஎம் அகைன் 30 தான். இப்போ எல்சிஎம் எனக்கு 30 வந்துருச்சு. இப்போ 30 எல்சிஎம் லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு வரணும்னா 10ஆல் ஃபஸ்ட்டு வகுக்கிறேன். 10ஆல் வகுப்பு எனக்கு 3 வருது. அதுக்கப்புறம் 30 டிவைடட் பை 6ஆல் வைக்கிறேன். 6 5 30 5ன்னு வருது. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 2 சேர்ந்து 8. அதாவது ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலை. இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு நாள் வேலைன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாள் வேலை அல்லது திறன் எடுத்துக்கலாம். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலையை முடிக்கிறாங்க. ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை நாள் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க? 3 நாள் வேலை செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு 8 வேலை செஞ்சாங்கன்னா 3 நாள். 3 நாள் எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்க? 3 24. ஸோ 3 பேர் சேர்ந்து 24 நாள் 24 வேலையை முடிச்சிட்டாங்க. 24 வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ மிச்சம் எத்தனை வேலை இருக்கு? மொத்தம் 30ல் 24 போச்சுன்னா மிச்சம் 6 வேலை இருக்கு. 3 நாள் வேலை செஞ்ச முன்னாடி மிச்சம் 6 வேலை இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ யார் போயிட்டா? பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதம் யார் இருக்கான்னா ஏ மட்டும்தான் இருக்காரு. ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாரு? ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். மொத்த வேலையை 10 நாள்ல முடிப்பாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வார்? 3 வேலை செய்வார். மிச்சம் எத்தனை வேலை இருக்கு? மீதம் 6 வேலை இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சாருன்னா 6 வேலையை 2 நாள்ல முடிச்சிருவார் இல்லையா? சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அப்ப 2 நாளைக்கு 6 வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு. அப்ப மிச்சம் இருக்க வேலை 6 தான் இல்லையா? 2 நாள்ல முடிச்சிடலாம். இப்போ இது பாருங்க, இந்த இதில் ரொம்ப மெத்தட் ஈஸியா இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிறது வந்து 10 நாள்ல பண்றார். பிங்கிறவங்க வந்து 6, அதாவது பெண் செய்யறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்சிஎம் எனக்கு 30ன்னு வருது. ஸோ 30 டிவைட் பை 10 எனக்கு 3, 30 டிவைட் பை 6 5, 2 பேர் சேர்ந்து 8. ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 8 வேலை செய்யறாங்க. இப்போ 3 நாளைக்கு 24 வேலையை முடிச்சிருவாங்க. மொத்தம் 30 வேலையில எல்சிஎம் தான் மொத்த வேலை முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு 6 வேலை கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ 6 வேலை தான் எனக்கு மிச்ச வேலை. மீதம் வேலை 6 யார் பண்றா? ஏ தான் பண்ண போறாரு. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலையை முடிப்பாரு. மொத்தம் 6 வேலை 2 நாள்ல முடிச்சிருவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரியுது இருக்கு இல்லையா? அது எல்லாமே எடுத்தது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான கணக்கு தான் எடுத்திருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்ற பாருங்க. ஆனா இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான மெத்தட். மற்ற எந்த மெத்தட் போடுறப்பையும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ன்ற எக்ஸாம் ஹாலில் கஷ்டமா இருக்கும். ஆனா இதை வந்து 1க்கு 2 தடவை இங்கே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல இருக்க எந்த டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் டைம்ல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.